உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்திலிருந்து ஒரு நல்ல அற்புதமான பலன்கள் நடைபெறும். உங்களுடைய ராசியினுடைய நாயகன் சுக்கிர பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான சுக வளங்களையும் வழங்குவார். ஆண்டின் ஆரம்பத்தில் இருந்தே அற்புதமான பலன்களை ரிஷபராசிக்காரர்கள் அடையப் போகிறீர்கள். சனி பகவான் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலுவாக அமைந்துள்ளார். சனி பகவானினுடைய இந்த சஞ்சாரத்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் வளம் ஏற்படும். தொழிலில் இருந்த போட்டி போராமைகள் இது எல்லாமே குறைந்து தொழிலை பொறுத்தவரை நல்லபடியாக இருக்கும். ஒரு வேலையில இருப்பீங்க, அந்த வேலையில பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. கூட இருக்கிறவங்கள்ட்ட சண்டை, மேல் அதிகாரிகிட்ட சண்டை, பல டார்ச்சல், இது எல்லாத்தையுமே அனுபவித்து கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி அதனுடைய தாக்கம் எல்லாமே குறைந்து தொழிலை பொறுத்தவரை ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க. அதாவது உங்க கூட யாரெல்லாம் பகைச்சுக்கிட்டாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு தொழில் ரீதியாக தொல்லை கொடுத்தாங்களோ அவங்களுடைய தொல்லைகள் எல்லாமே அகன்ற போகுது. ஏன்னா சனி பகவான் இப்போ 10ஆம் இடத்துல வலுவான இடத்துல அமர்ந்து ஆட்சி பலம் பெறக்கூடிய காரணத்தால கண்டிப்பா உங்களுக்கு தொழிலை பொறுத்தவரை ஒரு நல்ல பலன்கள் ஏற்படும். அதே போல தொழில் மாற்றணும், தொழிலில் வேற ஏதாவது பெருசா சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தை மாதத்துல இருந்து மிகவும் நன்மையாகவே நடைபெறும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே முழுமையான வெற்றியை தரும். தொழில் ரீதியா பல கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிருக்கலாம். ஆனா இனி வருங்காலங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு நல்லபடியான ஒரு தொழில் அமையும். ஒருத்தருடைய தொழிலை வச்சுதான் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர், போலீஸ், இந்த மாதிரி நாம என்ன தொழில் செய்யறோமோ அதை தான் சொல்லுவோம். அந்த அடிப்படையில தொழில் வளத்தை பொறுத்தவரை மந்த நிலைமையில் இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி அந்த மந்த நிலைமை மாறி ஒரு நல்ல பலன்கள் அடைய போகிறீர்கள். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றியை தந்தே தீரும். அதே போல வெகு நாட்களாக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதற்கான வாய்ப்பு இந்த தை மாதத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதாவது இப்ப நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஆகும். இதனால் வர ஏதாவது ஒரு காரணங்களால தடைப்பட்டுட்டே இருக்கலாம். ஆனா அந்த தடை தாமதங்கள் எல்லாமே இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு அகன்றுவிடும். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதத்துல இருந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடைபெறும். ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு தொழில் செய்வீங்க, கடுமையான உழைப்பினை போடுவீங்க. அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், இந்த கூலி தொழிலாளர்கள், மூட்டை தூக்குறவங்க, இவங்க எல்லாருமே அதிகப்படியான உழைப்பை போட்டிருப்பீங்க. ஆனா அந்த உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்குமான்னு கேட்டா சரியா உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனா இந்த தை மாதத்துல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் நல்லபடியாக இருக்கும். கண்டிப்பா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. இப்ப வாங்குற வருமானத்தை விட அதிகப்படியான வருமானம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு தை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. சுக்கிர பகவான் அனைத்து சுகங்களையும் தரக்கூடியவர். பொதுவாகவே சுக்கிர பகவான கலஸ்திரக்காரகன் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட சுக்கிரனினுடைய அம்சத்துல பிறந்த உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடைபெறும். சுக்கிரன் மனசு வச்சார்னா ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை துணை, நல்ல கல்வித்தரம், செல்வ வளங்கள், இது எல்லாத்தையுமே தர வல்லவர். அவர் கண்டிப்பா உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை தந்தே தீருவார். உங்களுடைய ராசியில தான் சந்திர பகவான் உச்சமடைகிறாரு. சந்திர பகவான் ஒரு பெண் கிரகம், சுக்கிர பகவானும் ஒரு பெண் கிரகம். இந்த சந்திர பகவான் பொதுவாகவே மனோகாரகன், மனதை குறிக்கக்கூடிய தெய்வம். அவர் உங்களுடைய ராசியில உச்சமடையக்கூடிய காரணத்தால கண்டிப்பா இந்த தை மாதத்துல இருந்து உங்களுக்கு மன வலிமை பிறக்கும். அதாவது இதனால் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரியாயிடும். ஒரே மனக்குழப்பம், மன சஞ்சலம், வாழ்க்கை போராட்டம் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல இந்த தை மாதத்துல இருந்து உங்களுடைய கவலைகள் எல்லாமே குறையும். சந்திர பகவான் உங்களுடைய மனதை சரியான முறையில செயல்பட வைப்பார். அதனால எடுக்கக்கூடிய முயற்சிகள், நீங்க செல்லக்கூடிய பாதைகள் எல்லாமே சரியானவையாகவே இருக்கும். இந்த கலைத்துறை, மீடியாஸ் துறையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு அபரிவிதமான பலன்கள் நடக்க போகிறது. இது நாள் வரை உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா கண்டிப்பா இந்த தை மாதத்துல இருந்து உங்களுடைய திறமைகளை
வெளிக்காட்டுற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய பெயர் புகழ் இந்த உலகிற்கு தெரிய வரும் அளவுக்கு கண்டிப்பாக கிரகங்கள் உங்களுக்கு நற்பலன்களை வழங்கியே தீரும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். அபரிவிதமான பலன்களை ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிக்க போறீங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவி சண்டை, குடும்ப ஒற்றுமையே இல்லை இப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த தை மாதத்திற்கு பிறகு ஒரு அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும். குடும்பம் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் செல்லும். ஒரு நல்ல தரமான வாழ்க்கை தரம் உங்களுக்கு அமையும். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை வழங்கியே தீருவார். இப்போ கோச்சார ரீதியா தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்த சனி பகவான் வலுவா இருக்காரு. அவர் ஒரு பக்கம் உங்களுடைய தொழிலை மேன்மையடைய செய்வாரு. எடுத்த காரியங்கள் எல்லாத்துக்குமே முழுமையான வெற்றியை தருவாரு. அடுத்தபடியா பார்த்தா லாபம் தரக்கூடிய இடத்துல லாபஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. இந்த ராகு பகவானினுடைய சஞ்சாரத்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடைபெறும். அதாவது திடீர் கோடீஸ்வர யோகம் கூட உங்களுடைய வாழ்க்கையில நடக்கலாம். எதிர்பாராத வகையில பல அற்புத பலன்களை ராகு பகவான் உங்களுக்கு தந்தே தீருவார். மிகப்பெரிய தொழில் செய்வீங்க. அந்த தொழில இது நாள் வரை சரியா வருமானம் வரல, ஏதோ ஓரளவு இன்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த தை மாதத்திற்கு பிறகு உங்க தொழில் வளர்ச்சி மேம்பட்டு ஒரு நல்ல லாப பலன்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஷேர் மார்க்கெட், லாட்டரி, பந்தயம், சூதாட்டம் இது எல்லாத்துக்குமே அதிபதியான கிரகம் ராகு பகவான். இந்த துறையில இருந்து ஏதாவது ரொம்ப நாட்களாகவே முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. பல ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், இல்ல பண இழப்பு எல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா இந்த தை மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகம் ஏற்படும். அதாவது எதிர்பாராத வகையில உங்களுக்கு பண வரவு ஏற்படும். அதனால உங்களை நான் லாட்டரி ஷீட் வாங்குங்க, சூதாட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. ஏதாவது உங்களுக்கு பண இழப்பீடு இருந்துருந்துச்சுன்னா அது எல்லாமே சரியாயிடும். ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே போல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதிகப்படியாகவே இருக்க வேண்டும். ஏன்னா முயற்சி செஞ்சாதான் உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும். ஏன்னா முயற்சியே செய்யாம நாம ஒண்ணுமே செய்யாம சரி கிரகங்கள் எல்லாம் வலுவா இருக்கு தானா தேடி வரும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அது தேடி வராது. நம்ம முயற்சி பண்ணணும். உதாரணத்துக்கு நாம ஒரு தொழில்ல மேல வரணும், அடுத்த தொழில் மாறணும், நமக்கு வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நாம எடுத்தா மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். சோம்பேறித்தனமா அதுவா தேடி வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா எதுவும் வராது. அதனால எடுக்கக்கூடிய முயற்சிகளை கொஞ்சம் அதிகப்படியா செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் நடந்தே தீரும். விளையாட்டுத் துறையில உள்ளவங்க எல்லாத்துக்குமே இந்த தை மாதத்துல இருந்து ஒரு நல்ல பலன் கிடைக்க போகிறது. உதாரணத்துக்கு கிரிக்கெட் விளாடுறீங்க, இல்லை ஃபுட்பால் விளாடுறீங்க, உங்களை உங்கள் டீம்லேயே சேர்க்கலை, உங்களுக்கான இடம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை அடைந்தே தீருவீர்கள். இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களும் கண்டிப்பாக அதிகப்படியான உழைப்பினை போட்டு நல்லபடியாக படிப்பீங்க. ஏன்னா உங்களுடைய மனது சரியான முறையில் இருந்தால் தான் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சிந்தனை தோன்றும். இப்போ உங்களுக்கு மனம் தெளிவாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய எல்லாமே தெளிவாக சரியான முறையில் படிப்பீங்க. இதற்கான பலனை நீங்கள் விரைவிலேயே அனுபவிப்பீங்க. அதே போல் சிலர் அரசாங்க வேலைக்காக பல மாதங்களாகவும் பல வருடங்களாகவும் காத்துட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு காரணங்களால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கலாம், இல்லை தள்ளி போயிட்டே இருக்கலாம். அதற்கான ஒரு நல்ல வழி இந்த தை மாதத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது திடீர்னு உங்களுக்கு அரசாங்க வேலைகள் கூட கிடைக்கும். அரசு வழிகளிலிருந்து பல சலுகைகள் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு அரிய வாய்ப்பினை ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிக்க போறீங்க. கண்டிப்பா அரசு ரீதியில பல சலுகைகளும் நற்பலன்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும். அரசு கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன் இந்த ரெண்டுமே அரசு கிரகத்துக்கு சொந்தக்காரர்கள். அந்த சந்திர பகவான் தான் உங்களுடைய ராசியில உச்சமடைகிறாரு. அதனால கண்டிப்பா அரசு வழிகளில் உங்களுக்கு எல்லாமே நற்பலன்கள் கிடைக்கும். அதாவது அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ற எல்லாத்துக்குமே ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும். தோல்வியை மட்டும் சந்தித்துக் கொண்டிருந்த நீங்கள் இனி கண்டிப்பாக வெற்றியை அனுபவிக்க போகிறீர்கள். இந்த ரிஷப ராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த மாதத்துல மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபடுங்கள். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில சகல விதமான சந்தோஷங்களும் கிடைக்கும். ஏன்னா அந்த மகாவிஷ்ணுனுடைய அருள் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள், தடைகள், பிரச்சனைகள் இது எல்லாமே விலகும். ஏன்னா சுக்கிரன் ஒரு கலஸ்திர காரகன், ஆடம்பரமான வாழ்க்கையை தரக்கூடியவர்.
அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீங்கள் மகாவிஷ்ணுகிட்ட போய் முறையிடுங்க இந்த மாதத்தில். அதற்கான சொல்யூஷனை கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வம் தந்தே தீரும். அந்த தெய்வத்தினுடைய துணை கண்டிப்பாக உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். கலஸ்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணை சரியான முறையில் அமைஞ்சாதான் நம்மளுடைய வாழ்க்கையும் சரியான பாதையை நோக்கி இருக்கும். வாழ்க்கை துணை சரியா அமையலன்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை சரியா அமையாது. எவ்வளவுதான் பணம் இருந்தும் செல்வம் இருந்தாலும் கல்வி இருந்தாலும் வாழ்க்கை துணை அப்படின்றது நமக்கு நல்லபடியாக இருக்கணும். அது நல்லபடியா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை தரமும் மேலும் மேலும் உயரும். நமக்கான ஒரு சப்போர்ட், ஆதரவு எல்லாமே கிடைக்கும். அதனால அந்த வாழ்க்கை தரம் கலஸ்திரக்காரகன், கலஸ்திர ஸ்தானத்தை ஏற்படுத்தக்கூடியவர் சுக்கிர பகவான். அதனால கலஸ்திர தோஷம் உள்ளவர்கள், திருமண தடை உள்ளவர்கள் எல்லாருமே இந்த மாதத்துல மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாமே விலகும். இந்த தை மாதத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்கள் எந்த வேலையாக இருந்தாலும் துணிந்து செயல்படலாம். நீங்க துணிந்து செயல்படும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன்களை தந்தே தீரும். இது நாள் வரை ஏனோ தானோன்னு இருந்த ஒரு வாழ்க்கை இனி பிரகாசத்தை நோக்கி கண்டிப்பாக இருக்கும். ஆனா அதற்கான முயற்சிகளை நீங்க தான் முழுமையா எடுக்கணும். அதாவது மனம் இப்போ உங்களுக்கு தெளிவாக தான் இருக்கும். அதே போல மனதை எப்பயுமே தெளிவாக வச்சுட்டு சரியான முறையில் செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும். கிரகங்களினுடைய அனுகிரகத்தாலும் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தாலும் கண்டிப்பாக இந்த தை மாதத்துல இருந்து ஒரு நல்ல பலன் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். முயற்சிகள் அனைத்தும் முழுவதுமாக கைகூடும். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம மறுபடி சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ணம், சொல், செயல், சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில் இருக்கணும். இது எல்லாமே சரியான முறையில் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடியது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். மேலும் ரிஷபராசிக்காருடைய வாழ்க்கையில் சகல விதமான சந்தோஷங்களும் ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.